தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 27வது வாக்கியம், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்ன உங்களிடம் சொல்வார். அப்போ தீங்கு செய்து வாழ்கிற ஓரோ மகனும் மகளும் தெய்வத்தை விட்டு அகன்று தான் போக முடியும். ஒரு நாளும் இறைசனில் வர முடியாது. நமக்கு எவ்வளோதான் நல்ல காரியம் நம்ம செய்தாலும் சரி, எவ்வளோதான் நம்ம பல காரியங்கள் செய்தாலும் சரி, அந்த எல்லாமே தீய எண்ணத்தோடு நாம் செய்கிறோம் என்றால், பல பாவத்தை மையப்படுத்தி கொண்டு நாம் செய்கிறோம் என்றால், சுயநலத்துக்காக நாம் பல நல்ல காரியங்கள் செய்கிறோம் என்றால், அன்பாந்தர்களே, மனிதர்களை நம்மளால் ஏமாற்ற முடியும். ஆனால் எல்லாம் கண்ட தெய்வத்தை ஒரு நாள் நம்மளால் ஏமாற்ற முடியாது. இறை சன்னதியில் ஒரு நாளும் நமக்கு பலன் கிடைக்காது. ஆக இறைசன் மன்றாடுவோம். தீங்கு செய்வோர் ஒரு நாளும் தெய்வத்தை காண முடியாது, ஒரு நாளும் இறைவன் அருகில் வர முடியாது. தெய்வம் அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்து வாழ வேண்டும். அப்போ நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு நாம் செய்யணும் ஒழிய மற்றவர்கள் பிறருடைய எதிர்பார்ப்போடு எது செய்யாமல் இறைவனை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தெய்வத்தை மட்டுமே மையப்படுத்தி இருக்கும் வண்ணமாக பார்த்துக்கொள்வோம். இறை சன்னதியில் அதுக்கான கிருபைக்காக நாம் ஜெயிப்போம். நல்லவனாய் தெய்வமே, நான் செய்கிற எல்லா நல்ல காரியங்களும் அது எல்லாமே உன்னை மட்டுமே மையப்படுத்தி இருப்பதற்கு கிருபையை தந்துள்ளோம். மனிதர்களை மையப்படுத்தியோ அவர்கிட்ட இருந்த பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் எண்ணத்திற்காகவோ அல்ல பாராட்டு கிடைக்க வேண்டும் எண்ணத்துக்காகவோ அல்லது சுயநலத்தோடு நான் செயல்படவோ எதுவும் இல்லாமல் இருக்க நீரை துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.